குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, ஒரு பரதேசி அந்த ஊருக்கு வந்தார். பரதேசின்னா யாருன்னா சன்னியாசிலேருந்து வேறுபட்டவர்கள். சன்னியாசிங்க ஒரே இடத்துல தங்குறாங்க, ஆசிரமம் வச்சுக்கின்னு. பரதேசி வெளியில் ஒவ்வொரு இடமா போயின்னு இருக்காங்க. மொரார்லஸ் 2 பேர் ஒன்று தான். அந்த பரதேசி அந்த கிராமம் அந்த ஊருக்கு வந்தார். அந்த ஊரில் சன்னியாசி ஆண்டி பெருத்த இடம் மாடம் சத்திரம் மாடம்ன்றாங்களே, அங்கே எல்லோரும் உட்காந்து இருக்கும்போது இவர் அங்கே வந்தார். அங்கே ஒருத்தர் பசி ரொம்ப எனக்கு காது அடைக்குது, பசி பசி, இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பசி பசின்னு. அப்புறம் என்ன பண்ணார், அவர் அந்த ஊரில் எல்லாம் கேட்டு காதில் வாங்கின்னு அந்த ஊரில் இந்த பரதேசி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறாருங்க. அப்போது ஒரு பணக்கார ஒருத்தன் ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னார். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனார். அவங்க வீட்டுக்கு போனால் வீடு பூரா பணம் இறஞ்சி கிடைக்குதுங்க. பணம் அவ்வளோ பணம் இருக்குது. அப்புறம் அந்த இவரால் நடக்க முடியாமல் ரொம்ப இப்படி நடந்து கிடந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வராரு. அங்கே உள்ளே வந்த உடனே அவரை உட்கார வச்சு அவரை சாப்பிட சொல்லும்போது, ஐயா எனக்கு ஒரே ஒரு குறை. என்ன சொல்லு, குறை இல்லையே உனக்கு, எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணார். ஐயா வேறு ஒன்றும் கிடையாது, எனக்கு வருமானம் நிறைய வருமானம் வருது. சரி, நான் நல்லா நான் சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு உடம்பு நகர முடியாமல் இருக்கேன். நான் நைட்டில் தூங்கிறது இல்லை. நான் ஏன் அதை மாதிரி பண்ணுறேன்னா எனக்கு பயமாக இருக்குது, ஊரில் யாராவது திருடன் என்னை இது பண்ணிட்டு போடுவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னும் போது, சரி நான் ஒன்று சொல்கிறேன் கேளு அப்படின்னா. என்ன அப்படின்னும் போது, என்ன சொல்லுங்க. நான் கொஞ்சம் பேரை இங்கே கூப்பிட்டுன்னு வரேன். அவங்களுக்கு நீ உணவு அவங்களுக்கு போடு. அவங்கள உன்னுடைய வீட்டை முறை வச்சு காவல் காக்க சொல்கிறேன். நீ முறை வச்சு காவல் காத்து நிற்பாங்க. நீ காலையில் மாலையிலையும் வெளியில் போயிட்டு வா, இங்கேயே உக்காந்து நிற்காத, நல்ல காற்று உள்ளே வரணும், கோயிலுக்கு போயிட்டு வா, நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு சத்திரத்தில் இருந்தாங்க பாருங்கள். அவங்கள எல்லாரையும் ஒரு 12 பேரோ என்னமோ அவங்கள கூப்பிட்டு சன்னியாசி மடம் இல்லாமல் மற்றபடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் வாங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி வச்சு பண்ணாங்க. அவரும் நல்லாயிட்டார். இந்த வீடியோலேருந்து சொல்கிறது என்ன, பதுக்கல் கூடாது, பகிர்தல் நல்லது. நன்றி, வணக்கம்.